டேய் பையன் வந்துட்டேன்டா. மனுஜே இங்க வாப்பா. சொல்லுங்க அங்கிள். அங்கிளா? அங்கிள்னு எல்லாம் கூப்பிடாதப்பா, சித்தப்பான்னு கூப்பிடு சரியா? சித்தப்பாவா? ஆமாப்பா, அந்த பொசிஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? டே அதெல்லாம் அப்படித்தான்டா. நீ எதுக்குடா என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்க எல்லாம் கேட்டுன்னு கிடக்குற. அவனை சித்தப்பான்னு கூப்பிடுனா கூப்பிட. சரி கண்டிப்பா கூப்பிடுறேன். டேய் குழந்தை எதுக்குடா பயமுறுத்துற? எரும மாடு எப்படி மிரட்டுறான் பாரு. மிரட்டுறதை தவிர வேற என்ன தெரியும் அவருக்கு? இங்க பாருப்பா மனோஜ், இப்போ உனக்கு உறவு முறையெல்லாம் இங்க மாறிடுச்சு. நீ எல்லாரையும் அங்கிள் அத்தனை எல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நாங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ஃபாலோ பண்ணிக்கோ சரியா? போக போக பழகிடும் உனக்கு. கண்டிப்பா. இப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? எவ்வளவு அழகா பேசுறான் பாரு பையன். என் பையனாச்சு எப்படி பேசுவான்? வாய மூடுங்கடா. இங்க பாருப்பா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. நீ என்ன மாமான்னு கூப்பிடு. இதோ பின்னாடி இருக்கிறான் பத்தியா பச்சை சொக்கா, அவன் உன்னை தத்தெடுத்துக்கிட்டான். அதனால நீ அவனை அப்பான்னு கூப்பிடு. அவன் பொண்டாட்டி இருக்கால பார்வதி, அவளை நீ அம்மான்னு கூப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சொக்கா ஒன்று இருக்குதுல, அது மனசும் வெள்ளப்பா, ரொம்ப நல்ல அசோக்கு, அவனை நீ சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கோ. அவன் ஒய்ஃபு மீனா இருக்கால, உனக்கு தான் எல்லாரையும் தெரியும்ல, அவளை நீ சித்தின்னு கூப்பிட்டுக்கோ சரியா? ஆப்வியஸா உன் மாமனாரு நீ மாமன் தான் கூப்பிட்டாவணும், வேறு வழி கிடையாது, பொண்ணை பெற்றவன். அதே மாதிரி நீ என்னையும் மாமன் தான் கூப்பிட்டாவணும், உனக்கு ஒரு வழி கிடையாது. நானும் நிறைய போராடினேன் உன்னை என் புள்ளியை தத்தெடுக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, மணிமேகலை சின்ன வயசுலேருந்து என்ன டேடி டேடின்னு கூப்பிட்டா. அதனால உறவு முறையெல்லாம் மாறிடுன்னு பயமுறுத்திட்டானுங்க. அதனால தான் விட்டு கொடுத்தேன். இல்லைன்னு வையா அந்த காட்டாங்கிட்ட கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டிருப்பேன். சரிங்க மாமா. சரிப்பா புரிஞ்சுக்கிட்டல. உனக்கு போக போக பழகிடும். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். போதும் விடண்டா, நான் என்னடா பண்ண போறேன்? என் அழகான மருமக. இங்க பாரு தம்பி, இந்தா இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுன்னு வா. உனக்காக தான் நானும் உன் அத்தையும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருப்பப்பா. ஏந்திரி நீ முதல்ல. நீ ரொம்ப நல்ல பையனா இருக்குப்பா, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கு. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான்ப்பா, எனக்கும் தான்ப்பா. நீ மட்டும் பேசாதடா, வாய மூடுறா. இங்க பாருப்பா மனுஜி, நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. சரிங்க மாமா. டேய் குளிச்சியாடா நீ முதல்ல? இல்ல அங்கிள், இனிமேல் தான். சரிப்பா சந்தோஷ், பாத்துக்கு என்ன மாப்பிள்ளைய, அவருக்கு எதனா தேவைன்னா கூடவே இருந்து செய்டா. சரிங்கப்பா. சரிப்பா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்க, கடகடன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. சரிங்க அங்கிள். ஃபிட்டிங் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கும்டா, கவலைப்படாது. என்ன சந்தோஷோட சைஸ் தானே நீயும், அதனாலதான் அவனுக்கு எடுக்கிற மாதிரியே உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சரிங்க அங்கிள். சரி வாடா மனோ, போலாம், டைம் ஆயிட்டு இருக்குல்ல. சரிடா. நல்ல பையன்லடா. ஆமா ஆமா, என் பையன் என் பையன். இப்ப யாரு இல்ல, நான் வாய மூட, சும்மா எல்லாத்துக்கும் வந்துடுற. சூப்பர் மச்சான், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தேங்க்ஸ் மச்சான், ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குடா. மாமா கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு அதெல்லாம் கரெக்டா தெரியும்டா. அதுவும் இல்லாம அவர் சொன்னார்ல என் சைஸ் வச்சுதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு, அதனால அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சு போச்சு. ஆமாம்மா, அப்படித்தான் சொன்னாரு. சந்தோஷோட சைஸ் வச்சுதான் எடுத்தேன்னு சொன்னாரு. பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? ஆமா மச்சான், செம்மையா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. மோரோவர் எனக்காக இத்தனை பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மச்சான்? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மச்சான். இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்கு, என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இது எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கடா. எல்லாருமே உனக்கு அன்லிமிட்டடா லவ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இது. ஜாலியா இருக்கலாம்டா நீனு. கண்டிப்பாடா. உள்ள வரலாமா? அத கதவு தட்டிட்டு வரதுக்கு முன்னாடி கேட்கணும்டி. கதவு திறந்துட்டு உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் கேட்க கூடாது. பேச்சு குரல் கேட்டுச்சு, அதனாலதான் வந்தேன். அதுவும் இல்லாம கதவு லைட்டா திறந்துதான் இருந்தது. திறந்துருக்கிற கதவை தட்டிட்டு வந்தான்னா தட்டாம வந்தான்ட்டேன். ஏங்க உங்ககிட்ட எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க முடியாது என்னால. நான் என் அண்ணனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அண்ணன் வரீங்களா? போலாம், பின்னாடி கூப்பிடுறாங்க உங்களை. திமுரு பிடிச்சவ. அண்ணனா? நானா? ஆமா அண்ணன், என் அப்பாவும் அம்மாவும் உங்களை புள்ளியே தத்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃப்ரெண்டாவா இருக்க முடியும், அண்ணனா தானே இருக்க முடியும். அதனாலதான் உரிமையோட வந்து கூப்பிடுறேன். வாங்க அண்ணன் போலாம். கடவுளே, இந்த கொடுமையை நான் மறந்துட்டேன்னு. கொடுமை கிடுமை நல்லா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நீங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க? நீங்க எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். என் அப்பா அம்மாவை நீங்க அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, நான் உங்களுக்கு தங்கச்சி இனிமேல்ட்டு. அதுவும் இல்லாம எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? அதெல்லாம் அண்ணன் இல்ல, அது உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். இப்ப நீங்க எனக்கு அண்ணனா இருக்க முடியுமா முடியாதா? ஐயோ நந்தினி, நான் அவன் சொன்னதுக்கு சும்மா தான் சிரிச்சோம்மா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது. எனக்கு உன்னை தங்கச்சியை ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் தான். நான் இனிமேல் உனக்கு அண்ணன் ஓகேவா? பயப்படாத மச்சான், பயப்படாத, தைரியமா அண்ணன்னு சொல்லு. ஏங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்களேங்க, சும்மா சிரிச்சுக்கிட்டு. சரிங்க அண்ணன், நீங்க என்ன தங்கச்சியா ஏத்துக்கிட்டீங்களா? எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போவோம். பின்னாடி பெரிய செட்டப்போட எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. சரிம்மா. அப்படியே போற வழியில உங்க ஆள் நின்றுகிட்டு இருக்கோம், அதையும் அப்படியே பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே 2 பேருமே ஒண்ணா வந்துருங்க பின்னாடிக்கா. சரிம்மா. அவ ரெடி ஆயிட்டாளா? அதெல்லாம் குட்டி சாத்தா ரெடி ஆயிட்டு கியூட்டா நின்றுகிட்டு இருக்கு, போய் பாருங்க. சரிம்மா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து குட்டி சாத்தானுவ? உண்மைதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் தங்கச்சி கியூட்டான பொண்ணு. கிரிஞ்சு, காலையிலேயே கிரிஞ்சா ஆரம்பிக்காதீங்க. வாங்க போவோம் பின்னாடி. போலாம், இருடி கொஞ்ச நேரம் பேச நின்னு. என்னத்த பேசுறதுக்கு இருக்கு உங்ககிட்ட? ஆமா என்ன எப்பவுமே டக்கின் பண்ணிக்கிட்டு டைட்டா சுத்துவீங்க, இன்னைக்கு என்ன லூஸா இருக்கிறீங்க?
ஏன்டி இப்படி பேசுற? கேஷுவல்ஸ் போட்டிருக்கேன், இதுல நான் நல்லா இல்லையா? நான் போய் மாத்திடுவா? மாத்தலாம் வேணாம், நல்லா தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன? சரி, நீ சாரி கட்டலையா? எதுக்குங்க? உங்க தங்கச்சிக்கு தானே ஃபங்க்ஷனு, நான் வேற எதுக்கு சாரியை கட்டிக்கிட்டு சுத்தணும்? அதுவும் சரிதான். ஆனா சுடிதார்லயும் சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ். சரி வாங்க, இப்படி ரெண்டு மூக்க போட்டுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். சரி போலாம். மணவாளனே, நான் எவ்வாறு உள்ளேன்? என்னது? நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். உனக்கு என்ன பண்ணி, நீ எப்பவும் போல தேவதை மாதிரி இருக்க, கியூட்டா இருக்க. தேங்க்ஸுங்க, நீங்களும் ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க. தேங்க்யூ. பதுமமா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. தெரியும் தெரியும், எல்லா சம்பவமும் தெரியும் எனக்கு. எல்லாரும் என் மேல நிறைய லவ் காட்டுறாங்க. ஆமாம்மா, அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டெட் லவ் இங்க நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணணும்னு வைங்க, வச்சு செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணாம இருக்கேன். சும்மா பயமுறுத்தினேன். அப்படியெல்லாம் எதுவும் யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க. அப்படியே நம்ம எதை தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுக்குள்ள தானேன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. சிரிமணி, இதெல்லாம் ஏதோ எனக்கு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? என் கனவுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் இதெல்லாம் ஏற்கனவே கனவு கண்டிருக்கேன். நான் சீக்கிரமா உன்னை வந்து மீட் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும், அப்படியெல்லாம் நான் கனவுல இதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரீம் பண்ணியிருக்கேன். இப்போ பாரு, எல்லாத்துமே நிஜத்துல நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா எனக்கு? ஒரு பக்கம் என்னால நம்ப முடியல, இன்னொரு பக்கம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் கூட நிறைய ட்ரீம் பண்ணிருக்கேன். தினம் தானே எனக்கு இதுதான் நைட்டு தூக்கத்துல வரும்னா பாத்துக்கோங்க. நல்ல சிரிக்கிறீங்க நீங்க. சரிதான். ஆனா ஏன் சாரி அப்படி கையில புடிச்சுக்கிட்டே இருக்க? ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சாரியில நீ இப்பவே நல்லா இருக்க மோனி. ஆனா இப்படி ஒன் சைடு ஃப்ரீயா விடாம இந்த ஃபிளீட் எல்லாம் வச்சு பின் குத்தி அப்படி வைப்பாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கும்ல, அழகா இருக்கும். இது அப்படியே ஏதோ கவர் பண்ண மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம ஃபிளீட் வச்சு பண்ணா நல்லா இருக்கும். உனக்கு ஓகே தானே? புரியுது, அப்படியே பண்ணிடுறேன். ஆனா நீங்க பேசுறப்ப என் அண்ணனோட வாசனை அடிக்குது, பாத்துக்கோங்க. உன் அண்ணன் வாசனையா? அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதையெல்லாம் என் அண்ணன் தான் சொல்லிட்டு கிடப்பான். நந்தினி கிட்ட நிறைய சொல்லுவான் தெரியுமா? சாலெல்லாம் பின் பண்ணி போடணும், அப்படியெல்லாம் பறக்க விடக்கூடாது, ஒன்று சாலு போட்டு அதை ப்ராப்பரா போடணும், இல்லை போடவே கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவான். நீங்க பேசுறப்ப லைட்டா அப்படித்தான் வந்தது, அதைத்தான் சொன்னேன். ஐயோ, நான் சந்தோஷ் மாதிரி எல்லாம் சொல்ல வரலமா, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணி, இல்லைன்னா வேணாம். சரி சரி, பதறாதீங்க. நான் பிரியா கிட்ட சொல்லி ஃபிளீட் வச்சு பின்னு குத்திக்கிட்டு வந்துடுறேன், நீங்க பின்னாடி வெயிட் பண்ணுங்க என்ன? சரிம்மா. அடடா, எவ்வளவு பவ்யமா பேசுறாருப்பா. இப்படித்தான் இருக்கணும் புருஷன்னா. அக்கா, ஆரம்பிப்போமா? தாராளமாடி. இதோ இப்ப பாரு ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பொண்ணு டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. அது பொண்ணா போட்டு டீயா இல்ல பொண்ணோட அம்மா போட்டு கொடுத்த டீயா? தோபார ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டும். அதென்ன, பொண்ணுக்கு சமையலறைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் எப்படி டே அர்ச்சனா, டீய பொண்ணோட அம்மா தான் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாது. அதெல்லாம் எங்க பொண்ணு போக போக கத்துப்பாங்க. கேட்டீங்களா அர்ச்சனாக்கா? பொண்ணோட அம்மா பேசுறத டீ போடுறதுக்கே போக போக தான் பொண்ணு கத்துக்குமோ. இன்னும் சமையல் எல்லாம் கத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிக்குமோ? சந்தோஷ், என்ன சந்தோஷ், எல்லாரும் வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தாண்டா, அதெல்லாம் கண்டுக்காத. நீ ஏன்டா பயப்படுற? இல்ல மணிமேகலைய பத்தி யாருக்கும் தெரியாத மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படித்தாண்டா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வேடிக்கை போறேன். சரி மச்சான். அதெல்லாம் எங்க பொண்ணு வேக வேகமா கத்துப்பாமா. யாரு அவள? பாக்க தானே போறோம். ஏண்டி ஓவரா போறீங்க? விடுங்களேண்டி. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. நம்ம புள்ளிய நம்ம கட்டி கொடுக்குறோம்ல, எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் சமைக்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த பொண்ணுக்கு என்னதான் தெரியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏமா சொல்லுமா, உனக்கு என்னதான் தெரியும் இப்போ? ஐயோ, என்னக்கா இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது? அதானே, இப்படி சிரிச்சா நம்ம தம்பி பயந்து ஓடிடுவானே. எதுக்கு அர்ச்சனாக்கா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? மூஞ்சிக்கல பேருனாலா? ஏய், வழக்கமா பேசுற மாதிரி எல்லாம் பேசாத. இன்னைக்கு நாங்களாம் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், ஒழுங்கா வாய் அடக்கி பேசு. முடியாதடி பிரியா, என்ன பண்ணுவ? மணி சும்மா இருடி. நான் சும்மா இருக்க மாட்டேமா. பாத்தியம்மா, ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எனக்கா இந்த பொண்ணு இப்படி பேசுது? வாய் ஜாஸ்தி போல பொண்ணுக்கு. சும்மா இருங்களேண்டி, எதுக்கடியே இப்பவே ஆரம்பிக்கிறீங்க? இன்னும் போக நிறைய இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம், விடுங்க. சரிங்க, நீங்க சொல்றதுனால சும்மா இருக்கிறோம். சரி, அப்ப இந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, வேற என்னதான் தெரியும்? அதையாவது கேட்டு சொல்லுங்களேன். எனக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? எதுக்கு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், விளையாட தெரியும், ஊரை சுத்த தெரியும், அவ்வளவுதான்.
ரொம்ப கஷ்டம்தான். சரி விட அர்ச்சனா, போனா போட்டோம். நம்ம மணிமேகலை தானே எல்லாத்தையும் கத்து கொடுத்துப்போம். இந்த மணிமேகலை பொறுமையா கத்துக்கிறீ எல்லாத்தையும். சரிங்க அத்தே. சரி, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. சரி, மேற்கொண்டு பேசுவோமா? பேசுங்க சம்பந்தி, அதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? இப்ப நாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா மட்டும் எங்களை விட்டுருவீங்களா? நான் ஃபோர்ஸ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா எங்க புள்ளிக்கு? டேய், என்னடா உன் பங்குக்கு ஆரம்பிக்கிறியா நீனு? சும்மாடா. சரிப்பா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தாலும் பையன்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு சொல்றோமே. கேளுங்க கேளுங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். டேய் மவனே, சிரிக்காதடா. எல்லாத்தையுமே புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? நீ இப்பதான் மணிமேகலைய முத பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. டேங்கப்பா, என் அப்பா பின்றாரு. ஆமா ஆமா, அங்க பாரு மனோஜ் என்ன எப்படி பாத்துக்கிட்டு இருக்காருன்னு ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னடா தம்பி, பொசுக்குன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். சரி விடு, நீ பிடிக்கலன்னு சொன்னா அவ ஒண்ணு தூக்கி போட்டு மிதிச்சிருவா. சரிப்பா, எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா எங்க பையனை? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவரோட அக்காங்கள உங்க 2 பேரை சுத்தமா பிடிக்கல. சார் தான் போடி. சரி, அப்ப பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு நம்ம எல்லாரும் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு விட்டுருவோம். சரி ஷில்பா, ஆனா பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. முக்கியமான விஷயமா? என்ன பாரு, வரதட்சணை எதனா கேட்க போறியா? அதையெல்லாம் நான் என்ன கேட்க போறேன்? எங்களுக்கு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். பொண்ணும் பையனும் எங்க வீட்டுல வந்து வாழணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். பாரு, என்ன பாரு சொல்ற? ஏன்டா அவ சொன்னது உனக்கு காதுல விழியா என்ன? என் புள்ள மனோஜோ எங்க மருமக மணிமேகலையும் எங்க வீட்டுலதான் இருக்கணும். அண்ணே, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டு போடுற? எங்க பொண்ணு பிரிஞ்சு எங்களால இப்படி இருக்க முடியும்? இது நான் புருஷனை பொண்டாட்டி எப்படி சொல்றீங்க? பொண்ணை கட்டி கொடுத்துட்டா புகுந்த வீட்டுக்கு அனுப்ப தானே செய்யணும். பொண்ணு பார்வதி வீட்டுல இருக்கிறது தானே நியாயமும் கூட. எல்லாம் சரிதான்டா, ஆனா எனக்கு என் பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. மனோஜ் கிட்டயும் நான் அதை தானே கண்டிஷனா சொன்னேன், எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வேணும்னு. இப்ப என்னடா இப்படி வந்து பேசுறீங்க? முரளி, இது என்னடா புருஷனை பொண்டாட்டியும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ராகுலும் காயத்ரி இந்த வீட்டுல தான் வாழ்றாங்க. நாளைக்கு என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறேன். என் பொண்ணை இந்த வீட்டுல தான் வந்து வாழ போறா. இப்ப என் புள்ள மனோஜியோ மணிமேகலையோ இங்க இருப்பாங்கன்னா என்னடா நியாயம்? இதெல்லாம் என்ன நியாயம்னு கேக்குறேன். இங்க பாருடா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறோம். அதனால பார்த்து உஷாரா நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணே, இங்க பாரு ஷில்பா, அண்ணன் ஒன்னன்ல இழுத்துக்கிட்டு இருக்காத. மனோஜோ மணிமேகலையோ என் வீட்டுல தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னாச்சு ஏன் சந்தோஷியோ நந்தினியையும் நான் என் வீட்டுல வச்சுக்கிறேன். மனோஜியோ மணிமேகலையோ நீ உன் வீட்லயே வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சந்தோஷ் என் வீட்டுக்கு அமுச்சு விட்டுரு. மாமா, என்னால அப்பா அம்மாவை பிரிஞ்சு வர முடியாது. வாய முடுறா, உன யாரும் இப்ப கேட்டது அதெல்லாம். இங்க பாரு ஷில்பா, நான் சொன்னதுதான். நீயும் முரளியும் பேசிட்டு சொல்லுங்க ஒரு பதில. சிவா, என்னடா நாங்கெல்லாம் மட்டும் எங்க பசங்களை பிரிஞ்சு இருக்கிறோம்ல, உங்க 2 பேருக்கும் மட்டும் என்னடா? என் பொண்ணை இந்த வீட்டுல தான் கட்டி கொடுத்துருக்கிறேன். இதோ 10 ராகுலே இங்கதான் விட்டுருக்கான். அதுக்கப்புறம் சிவா சொன்ன மாதிரி நந்தினியா நாளைக்கு இங்க வந்துருவா. எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கணும்னா என்னடா நியாயம் இது? பசங்க இங்கே இருந்துட்டு போட்டுமேடா, என்னடா பிரச்சனை இப்ப உங்களுக்கு? அப்படி எல்லாம் விட்டுற முடியாதுண்ணே. மனோஜ் இந்த வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே இருக்க போறான்னா, நாங்க சந்தோஷம் வீட்டோட மாப்பிள்ளையே அங்க கூட்டின்னு போயிடுவோம், அவ்வளவுதான். இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேளுங்க. என்னடி விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சீரியஸா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனடி எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, நீ எங்க இருக்கணும்னு ஆசைப்படுற? இங்கேயா அங்கேயா? எனக்கு இங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் ஓகேதான், இல்ல உங்க வீட்டுல இருந்தாலும் ஓகேதான். ஆனா அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கும், அதான் யோசிக்கிறேன். கடவுளே, என்னடி இப்படி தர்ம சங்கடமான நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து தள்ளிட்டாங்க நம்மள. பாரு, நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஆனா எனக்கு மணிமேகலை எல்லாமே இருக்க முடியாது, அதுவும் இல்லாம என் புள்ள எல்லாமே இருக்க முடியாது. ஒட்டுமொத்த பசங்களும் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தானே வளர்ந்துச்சுங்க. அப்புறம் என்ன திடீர்னு பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னா எப்படி? அது என்னால ஏத்துக்க முடியாது இதையெல்லாம். பார்வதியை விட்டா ஷில்பா எழுதுரும் போல இருக்குது. விளையாட்டை கழிச்சு விட்டுருவோம். சரிங்க. ஷில்பா, சும்மா விளையாடணும்டி. மனோஜோ மணிமேகலையோ இங்கே இருக்கட்டும். அதான் அண்ணன் ஏற்கனவே மனோஜ் கிட்ட சொன்னார்ல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு ஓகேவான்ட்டு. அவனும் சரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? அவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். ஆனா மாசத்துல 1 வாரமாவது அங்க அனுப்பி விடணும், அவ்வளவுதான். இதுதான் கண்டிஷன். அப்படியா? பாரு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தாராளமா 1 வாரம் என்ன 10 நாள் கூட அங்க வச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒட்டுமொத்தமா பிரிச்சு கூட்டிட்டு போக வேணாம், அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க ஏமா அப்படி உன் பொண்ணை வாங்கிட்டு இருந்து பிரிச்சு கூட்டின்னு போறோம்? சும்மா விளையாடிட்டு இருந்தோம். சரியா? சரி, அப்ப மாசத்துக்கு 10 நாள் மனோஜோ மணிமேகலையோ எங்க வீட்டுல இருப்பாங்க. சரியா? ஓகே, அப்போ டீல் ஓகே. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்குது. சந்தோஷமாவே இரு டாடி, சந்தோஷமாவே இரு. இவன் மட்டும் இவன் பொண்ணை பிரிஞ்சு இருக்க மாட்டானா? நாங்கெல்லாம் மட்டும் எங்க பொண்ணுங்களை இவன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குத்துனோமா? மூஞ்ச பாரு அவனுக்கு.
விடுடா. சரி சரி, அப்ப அவ்வளவுதானா? இதுக்கு மேல எதனா பேச வேண்டியது இருக்குதானா? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, மனசுக்கு நிறைவா இருக்குது. அடுத்து ஜோசியரை பார்க்க போவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பசங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சு விட்டுறலாம். அவ்வளவுதான், சூப்பர். சரி, அப்ப எல்லாம் கிளம்பலாமா? கிளம்பலாம். ஒரு வழியா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் சொல்லி நிற்கிறாதடி. இன்னைக்கு உன் வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு. கை நினைக்கிறதையும் இன்னைக்கே முடிச்சிடலாம். சரி சரி, தாராளமா. அப்ப இன்னைக்கு அறுசுவை சோறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் தட்டுதாது. அதானே இவ்வளவு நேரம் பொண்ணு பையனை யார் வீட்டுல இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் வாயை திறக்கல. சோத்து மூட்டை சாப்பாட்டுக்குன்னா மட்டும் வாயை திறக்கிறா பாரு. நமக்கு எது முக்கியமோ அதுக்குத்தானே அர்ச்சனைக்கா வாயை திறக்கணும். அதுவும் இல்லாம என் பேரு சோத்து மூட்டை இல்ல, ஃபூடி. போடி ஆளை பாரு நல்லா. ஆனா இந்த மணியை உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும்ல. பாரா, சின்ன வயசுல ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. அவரும் பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டாரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் பெரியவங்கெல்லாம் பார்த்து கல்யாணமே பேசி முடிக்க போறாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம். ஆமாண்டா ராகுல், பேசிக்காம பார்த்துக்காம கண்மூடித்தனமா ஒரு லவ் இது தெரியுமா? ஆனா இந்த லவ் ஜெயிச்சிருச்சு பாத்தியா? இது பெரிய விஷயம்தான். இதுல இருந்து உனக்கு என்னடா தெரியுது? எனக்கா இந்த மாதிரி விஷப்பயிற்சி எல்லாம் யாரும் செய்யக்கூடாதுன்னு தோணுது. நீ ஏன்டா? அப்படின்னு நான் என்ன ப்ரோ சொல்றது? யாரோ கோடியில ஒருத்தவங்களுக்கோ லட்சத்துல ஒருத்தவங்களுக்கோ தான் இதெல்லாம் நடக்குது. அது நம்ம மணிக்கு நடந்திருக்கு. எல்லாருக்கும் அப்படி நடக்கும்னு ஒன்றும் நிச்சயம் இல்லையே. அதுவும் சரிதான். ஆனா உண்மையான லவ்வோட நம்பிக்கை வச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான்ப்பா சொல்லுவேன். கரெக்டுமா, ரொம்ப சரியா சொன்னேன். நீங்க சொல்லுவீங்கண்ணா, நீங்க சொல்லுவீங்க. நீங்களும் ஒரு காலத்துல நந்தினிய லவ் சொல்லாமலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே. அவ மட்டும் நீங்க ஐ லவ் யூ சொன்னதும் போடா நான் உன்ன என் அண்ணனத்தான் பார்த்துன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்கல்ல. ஏய் வாய மூடுறா, எப்படி பேசுறான் பாரு. சும்மா அண்ணா செல்லுக்குட்டியே சொல்ற ஒரு பேச்சுக்கு அவ மட்டும் யோ நீ என் ஃப்ரெண்டு அண்ணையா, நீ எனக்கும் அண்ணையான்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். செம்ம ஃபன்னா இருந்திருக்கும்ல. ஏன்டா ராகுல் இப்படி கேவலமா மட்டமா யோசிக்கிற நீ மட்டும்? அப்படி சொல்லுமா, எப்படி எல்லாம் பேசுறான் பாரு. உண்மையை சொன்னா யாருக்கும் ராகுல பிடிக்காது. சரி விடுங்க, கூட்டம் கலைஞ்சிருச்சு, வாங்க நாமளும் போவோம். சரிடா. இங்க பாருப்பா மனு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் இப்படி கூட்டின்னு வந்தேன். சரியா? சரிப்பா, சொல்லுங்க என்ன விஷயம்னு. சொல்றேன்ப்பா. அது என்னன்னா, உங்ககிட்ட நாங்க தான் உனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்று எல்லாத்தையும் பண்ண போறோம்னு எல்லாம் உங்ககிட்ட முதல்ல நாங்க சொல்லல. அதுக்கப்புறம் 2வது என்னன்னா, இந்த உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அங்கதான் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம நீ எங்க கூடயே இருந்துட்டீன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாமேன்னு. அதுவும் இல்லாம நீ இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது எனக்கு. அதான் இங்க கூட்டின்னு வந்தேன். எவ்வளவு அப்படியே பதுசா பேசுறான் படுறான் அவன். சும்மா இரண்டா. இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான். அதுவும் இல்லாம நீங்க என்கிட்ட எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க எது சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா அப்படியே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். சூப்பர்டா தங்கம், செல்லோண்டா நீ. இங்க பாரு, இனிமேல் நீ என்ன அப்படியே மனசார அப்படியே அடி வயிற்றுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிடு. சரியா? அப்படியே பார்வதி இருக்கிறாள் அவளை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணு. சரியா? உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு. நான்வெஜ்ல அப்படியே குயின்னு அவ உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவா. சரியா? நீ நாளையிலேருந்து அங்கே வந்துரு. சரியா? எப்படியே இன்னைக்கு நீங்க தான் இருப்ப. போறப்ப நாங்கள் உன்னை கூட்டிட்டு போயிடுறோம். சரியா? அப்படியே டைரக்டா ரூமுக்கு போயிட்டு பொட்டி பொட்டிக்கெல்லாம் தூக்கினேன் அப்படியே நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரியாப்பா? சரிங்கப்பா. டே பச்சை சட்டை, கொஞ்சம் நவுருடா. நானும் என் குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசிக்க இருப்பா. உன் சித்தப்பா உன்கிட்ட பேசுறானா? இங்க பாருப்பா செல்லம், உனக்கு அது மட்டும் வீடு கிடையாது. சரியா? உனக்கு அங்க நம்ம வீடு இருக்குது திரும்ப தண்டேர்பேட்டில், அதுவும் உன் வீடு தான். நீ அடிக்கடி அங்க வந்து தங்கிட்டு போகணும். சரியா? உனக்கு அங்க 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல வாழ்றா, அதான் உனக்கே தெரியும் இல்ல, காயத்ரி. இன்னொரு தங்கச்சி காலேஜ் போச்சுன்னு இருக்கிறா, சித்ரா. அவளையும் உனக்கு தெரியும் தானே? உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதோ உன் நந்தினி தங்கச்சியும் இருக்கிறா. மொத்தம் உனக்கு 3 தங்கச்சிங்க இருக்கிறாங்க இப்ப. சரியாப்பா? நீ என்ன இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நானும் உங்களை சித்தப்பான்னு இல்லாம அப்பானே கூப்பிட்டுக்கிட்டுமா? தாராளமா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். என் மனசு அப்படியே படிச்சு வச்சிருக்கப்பா. என் புள்ளனா அப்படிதான். நீ இனிமேல் என்ன அப்பானே கூப்பிடுனா, மீனாவா அம்மானு கூப்பிடு. சரியாப்பா? சரிங்கப்பா. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கவலையா இருந்தாலும் சரி, நீ அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வச்சு பேசு. சரியா? இல்ல நேரா வீட்டுக்கு வந்து பேசு, இல்ல உன் அம்மா கிட்ட பேசு. எல்லாருக்கிட்டையும் நீ என்ன வேணாலும் பேசலாம். சரியா? அதே மாதிரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மீனா கிட்ட கேளு, செஞ்சு தருவா. அவ வெஜிடேரியன்லாம் சூப்பரா சமைப்பா. சரியாப்பா?
சரிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி பேசுறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா, மனசார வாழ்த்துறேன்ப்பா, நல்லா இருப்பா பண்ணி. சரிங்கப்பா. டேய் அரிசி முட்டை, அசோகே போதண்டா, பின்னாடி வா. இப்போ ஏன் டர்னு இருப்பா, உன்னோட ரெண்டாவது மாமனார் உங்ககிட்ட எதுவும் பேசணுமா, பேசிக்க. சொல்லுங்க மாமா. இங்க பாருட செல்லும், நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னதான் நான் உனக்கு மாமனாரா இருந்தாலும், உனக்கு நான் மாமாவா இருந்தாலும், நீ என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிடாது சரியா? இந்த ஆளு மாமனார் தானே, எதுக்கு இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னுலாம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாது. என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாட்டும் பழகணும். இந்த அவனுக்கு 2 பேரை விட நீ என்கிட்ட தான் அதிகமாக பழகணும், ஓகேவா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? கண்டிப்பா புரியுது மாமா. கண்டிப்பா நான் அப்படிதான் இருப்பேன் உங்ககிட்ட. நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. சூப்பர்ப்பா, நான் கூல் தான் எப்பவுமே. மணிமேகலை என்னன்னு கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன், டேடி கூல்னு கூப்பிடுவா. அப்ப நாங்கெல்லாம் கூல் இல்லையா? நீ வேணாம், வாய முடியுது, குழந்தை இருக்கிறான் இங்க பாரு பச்சலும், அவனை விட்டு கண்டுக்காது. உன் அப்பா இருக்கானே அது சரியான காட்டு. சரி விடு, எதுக்கு உன்கிட்ட அவனை பத்தி இப்போ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் சரியா? நீ என்ன பண்ணு, என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயமே. மணிமேகலை இருக்கிறா பத்தியா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப லவ்வான பொண்ணு. யார்கிட்டயும் கோவப்பட மாட்டா. அப்படியே கோவப்பட்டாலும் அதுல ஒரு மொக்கையான ஒரு ரீசன் இருக்கும்னு வச்சுக்கேன். ஆனா சில டைம்ல அப்படியே ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு மாதிரி பேசும், அறிவாளியா பேசும், பழைய கிழவி மாதிரி எல்லாம் பேசும் அது. ஆனா அது எப்படி சொல்றது, எல்லாம் கலந்து கலவைப்பா அந்த பொண்ணு. நான் வேற என்ன சொல்றது, அவளை நீ கண் கலங்காம வச்சுக்கணும், அவ்வளவுதான். சண்டையெல்லாம் போடக்கூடாது. இப்ப நந்தினியும் சந்தோஷம் சண்டை போடுறாங்க பத்தியா, அந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது. நீ அவளை எப்பவுமே சண்டை போடாம பத்திரமா பார்த்துக்கணும், அதான் எங்களுக்கு வேணும். அவ உங்ககிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டான். நீ அவளுக்கு அளவு கடந்து அன்பை கொடுக்கணும். அதே மாதிரி அப்பப்போ பட்டர் பிஸ்கெட்டையும் வாங்கி தரணும், புரியுதா? சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பொம்மை அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். இந்த பொண்ணு நகையெல்லாம் பெருசாக கேட்காது. அதுக்கப்புறம் அந்த வெளியே கூட்டின்னு போகலாம் தொல்லை பண்ணாது. அதுக்கு பிடிச்சதுக்கு பட்டர் பிஸ்கெட் அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கூட போதும், சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். சரிங்க மாமா. கண்டிப்பா அவளுக்கு நான் அன்லிமிட்டெட் லவ் கொடுப்பேன். பட்டர் பிஸ்கெட் வாங்கி தருவேன், சாக்லேட் வாங்கி தருவேன், எல்லாமே வாங்கி தருவேன். அவளை நல்லா பார்த்துப்பேன் மாமா. அவ்வளவே தான்ப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி இப்போ ஏன்ட்டானு வாடடி, வாடா. எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா இன்னும் கேட்டா. ஏன்னா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அது அவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. நாங்க 4 பேருமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம், ஒரே மாதிரி தான் எதுனாலும் செய்வோம். அதனாலயோ என்னமோ நான் பேச நினைச்சதெல்லாம் அவனுங்க பேசிட்டானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்ககிட்ட எதனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, வெல்கம் டு அவர் ஃபேமிலி பான்னு தான் சொல்ல முடியும், வேற எதுவுமே கிடையாது. நீ சந்தோஷமா இரு. இங்க இருக்கிற 4 குடும்பத்திலயும் நீ ஒரு பார்ட் சரியா? எல்லாருமே உன் மேல லவ் காமிப்பாங்க. நீயும் எல்லாருக்கும் அன்லிமிட்டட் லவ் கொடு, என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே, சரியா? கண்டிப்பா மாமா. சூப்பர்ப்பா. அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம்ப்பா. நாங்க போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறோம். சீக்கிரமா 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடுறோம். மேரேஜ் ஒரு 6 மந்த் கழிச்சு தான் பண்ணணுமா இல்ல உடனே பண்ணிடலாமா, எப்படி நீ என்ன சொல்ற? ஒரு 6 மந்த் கழிச்சே வச்சுக்கலாம் மாமா. சரிப்பா, நோ இஷ்யூஸ், நாங்க பாத்துக்கிறோம். மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என்னப்பா, எதுனால தயங்காம கேளு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பொதுவா நாங்க இந்த ஜாதகம்லாம் பாக்குறது இல்லப்பா. ஆனா வீட்டுல இருக்கிற லேடிஸ் தான் ஆசைப்படுவாங்க, பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்களா மாமா? சப்போஸ் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் என் ஜாதகத்தை தரேன். சரிடா, வீட்டுல இருந்து வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்துட்டு பொழுது. ஆமா மாமா, ரொம்ப பிளான் பண்ணி தான் ஓடி வந்தேன். என்னோட எஜுகேஷனல் சர்டிபிகேட்ல இருந்து, ஜாதகத்துல இருந்து, என்னோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்தேன். ஸ்மார்ட் பாய் பண்ணி. ஆனா பிரியா, அர்ச்சனா பசங்களை எல்லாம் பாத்துக்கோங்க. என்ன, நான் சரோ கவியும் கூட்டிட்டு போறேன். அதனால வீட்டுல பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேர் தான் பசங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும். அத்தை, அதுங்கெல்லாம் நான் குழந்தைங்களா அத்தை, எல்லாம் வளர்ந்து கேட்டு எறும்பு மாடுங்க, அதுங்க பாட்டுன்னு இருக்க போதுங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரிதாண்டி, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பாத்துக்கங்க என்ன. சரிங்க அத்தை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. மதியத்துக்குள்ள வந்துருவோமா அண்ணன்? சரிங்க அத்தை. அதே மாதிரி மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில இருந்தே வாங்கிட்டு வந்துடுறோம், ஏன்னா சமைக்கலாம் முடியாது. சரிங்க அத்தை. அத்தை, நல்ல அறுசுவையான உணவெல்லாம் வாங்கிட்டு வாங்க, உங்க பொண்ணு சொன்ன மாதிரி. சரிடி, நான்வெஜ் வாங்க முடியாது, வெஜிடேரியன் தான் வாங்கிட்டு வர முடியும். மீல்ஸ், வெஜ் ரைஸ் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சூப்பர் அத்தை. சரிம்மா, பாத்துக்கங்க, நாங்க கிளம்புறோம். வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வாங்க அத்தை, பாய். என்னதான் கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு வைக்க போறோம்னாலும் வீட்டுல இப்பவே கல்யாண காலை கட்டின மாதிரி ஃபீல் ஆகுதுக்கா. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அதே மாதிரி தாண்டி இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு, வா அதை போய் செய்வோம். முக்கியமான கடமையா? என்னதுக்கா? நம்மளுக்கு இப்பதான் புதுசா ஒரு தம்பி கிடைச்சிருக்கானே, அவனுக்கு நம்ம யாரு, நம்ம அருமை பெருமை என்னன்னு சொல்ல வேணாம். அதுக்கு தான் வா போவோம். அதுவும் சரிதான், சரி வாங்க போவோம். ஏன் நந்தினி, உனக்கு உண்மையிலே சின்ன வயசுல இருந்து ஒரு அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்பட்டியா? ஆமாங்க, எனக்கு 2 அக்கா இல்ல, அதனால ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஆஹா, சரி. ஆனா நான் உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னது கேளுங்க, இப்பெல்லாம் நீங்க தான் என்கிட்ட இப்படி அதிகமா கேக்குறீங்க.
இல்ல இந்த ராகுல் இருக்கானே அவன் தான் குழப்பி விட்டான் இப்ப. அது என்னன்னா சொல்லுங்க. அது வேற உடல் என்னதுடி. நீயும் உனக்கு சின்ன வயசுல இருந்து அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. அதே மாதிரி நானும் ஒரு அண்ணன் பொசிஷன்ல தான் இருக்கேன். அதுக்கு என்ன நீ என்ன அண்ணனா பாத்தியா இல்லையான்னு நான் உங்ககிட்ட ஸ்டூப்பிடா கேட்க மாட்டேன். ஒரு சொல்றேன். ஏன்னா எப்படி சொல்றது, என் தங்கச்சி தம்பி ரெண்டுத்துக்கும் நான் அண்ணன்ல. காயத்ரியே என்ன சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தான் கூப்பிட்டா. உனக்கும் சின்ன வயசுல ஒரு அண்ணன் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுல்ல. உனக்கு அந்த மாதிரி எப்பயாவது என்னை பார்த்து அப்படி தோணி இருக்கா? இந்த பீஸ் நம்மளுக்கு ஆச்சு, இவரு நம்மளுக்கு அண்ணனா இருந்தா நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி எதனா தோணி இருக்கா என்ன? ஏங்க இவ்வளவு திணறீங்க? அப்படியெல்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. எனக்கு அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தான். ஆனா உங்களை பார்த்தாலும் எனக்கு அப்படி தோணலைங்க. மூஞ்ச பரவாயில்ல. சூப்பர் நந்தினி. இந்த ராகுல் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, இப்போ மணியும் மனோஜும் சொல்லாமலேயே பார்த்துக்காமலேயே லவ் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி நானும் உன்னை பார்த்து பேசினேன். ஆனா உன்கிட்ட சொல்லாமையே தானே உன்னை லவ் பண்ணேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா ராகுல், எதுக்கு அண்ணா சப்போஸ் உன் லவ்ல வேற மாதிரி நடந்திருந்தா, நந்தினி உன்னை அண்ணனா நினைச்சிருந்தா நீ என்னென்ன பண்ணிருப்ப? நீ அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் உன்னை அண்ணனா தானடா பார்த்தேன் அப்படின்னு நந்தினி உன்னை பார்த்து சொன்னா நீ என்னென்ன பண்ணிருப்பன்னு என்கிட்ட கேட்டான் தெரியுமா? எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் ஒரு கிறுக்குங்க. அவன் சொல்றான்னு நீங்க பயந்துருக்கீங்க பாருங்க. நான் உங்களை அப்படியெல்லாம் துளி கூட நினைச்சு பார்த்தது கிடையாதுங்க. சே வாங்க. நீங்க வேற, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பத்துலேருந்து உங்களோட ப்ரெசன்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படிங்க நான் போய் உங்களை அண்ணனை பார்ப்பேன் லூசு மாதிரி? நான் உங்களை சொல்லலை, அவனை சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி. தேங்க்யூ ஸோ மச். பா அப்படியே மண்டக்குள்ள போட்டு குடஞ்சி வச்சிருந்துருப்பீங்க. இப்போ என்கிட்ட பேசி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா ஆயிட்டீங்க, அப்படித்தானே? அதேதான். தெரியுமே உங்களை பத்தி தான் எனக்கு. போடி. எப்படிங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசிட்டாங்க போல? ஆமா ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா அங்க பேசிட்டு போனாங்க. சூப்பர். மத்தவங்க பேசுனதெல்லாம் கூட விடுங்க. ஆனா இந்த அக்காளுங்கன்னு 2 கேரக்டர் உங்ககிட்ட பேசிச்சிங்கல்ல, அதுங்க என்ன பேசிச்சிங்க? அது அக்காங்களுக்கும் தம்பிக்கும் உள்ள சீக்ரெட். உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். தூபரா? என்ன அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அது சீக்ரெட், டாப் சீக்ரெட். என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க? நீ எவ்வளவு கியூட்டா கேட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு 2 அக்கா இல்ல 3 அக்காங்க இருக்காங்க. ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க தெரியுமா? அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. பாரு, புஷ்பாக்கா ஃபோன் பண்ணாங்களா? அவங்க நல்லபடியா தான் பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. ஆனா இந்த அர்ச்சனாக்காவும் பிரியாவும் தான் சரியான விசப்பூச்சிங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. உன்னை பத்தி தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்னண்ணே, நான் ஒரு வேலை வெட்டியும் செய்ய மாட்டேன், ஒழுங்கா சோறு குழம்பு ஆக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒரு தண்ட சோறுன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஐயோ அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லம்மா. ஐயோ, அப்ப நான் தான் உளறிட்டேன்னா? சரி, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேனே. பாரு, ஒழுங்கா இப்ப சொல்லலன்னு வைங்களா, கண்ணாடியெல்லாம் உடைச்சிருவேன். அப்படியா? எங்க தைரியம் இருந்தா கூட பாப்போம். இவ்வளவு க்ளோஸா வந்து நின்னா எப்படி உடைக்க முடியும்? கடவுள், நீ வெக்க தானே படுற? இல்லையா, யார் சொன்னா? கிளியரா தெரியுது நீ வெக்கப்படுறன்னு. அதான் ஆட்டுக்குட்டி மாதிரி ஹேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிய. எல்லாம் தெரியுது உங்களுக்கு. இது கூட எனக்கு தெரியலன்னா நான் எதுக்கு இருக்கணும் மணிமேகலை சொல்லு. கரெக்ட் தான். சரி மணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குங்க? கூடிய சீக்கிரமே நீ எனக்கு ஒய்ஃப் ஆயிடுவல்ல, அதுக்காக தான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். ஓ அப்படி. சரி, அப்ப உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்கு நீங்க பேசுறது. நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. அப்ப நான் பேசுறது டேய் நாயே, நல்ல ஜாலியா பால்கனில நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல கப்புள்ஸ். அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். சரிங்க ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். சொல்லிக்கிட்டே இருக்காத, கிளம்பு. போயிட்டேன்டியே, சந்தோஷமா இருப்போ. அப்புறமா வருவேல என்கிட்ட, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. என்னமா நீ இப்படி பேசுற? நீ அவன் கோச்சிக்க மாட்டான். கோச்சிக்கிறதா அவனா? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அவனுக்கு. அது சரி. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல. சரி, அந்த அர்ச்சனாக்காவும் பிரியாவும் என்ன சொல்லிச்சுன்னு சொல்றீங்களா இப்போ எனக்கு? தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் போல இருக்கு. சரி சொல்றேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ சொன்ன மாதிரி இல்ல சொல்லல, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்க சொன்னாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணா, நீ ரொம்ப கியூட்டான பொண்ணா, நீ நல்லா பேசுவியா, நீ ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணா, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க சொன்னாங்க. பாரு, அப்படியா சொல்லிச்சுங்க ரெண்டும்? ஆமா ஆமா, அதுவும் இல்லாம உன்னை ஒரு தேவதைன்னு சொன்னாங்க. அந்த தேவதையா நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஐயோ, இப்பவே எனக்கு சிறுகெல்லாம் முளைச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு ரெண்டுமா இப்படி பேசுதுங்க? ஆமா மணி, உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதான். மிகவும் சந்தோஷம். ஏன்னா அந்த மணிமேகலை அல்லவா, என்னை எல்லாருக்கும் பிடிக்கும்.
ஆ அதுவும் சரிதான். ஆனா தயவு செஞ்சு இந்த நடுவுல கரெக்டான தமிழ்ல பேசுற பத்தியா, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு மணி. எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு பேரு கரெக்டான தமிழ் இல்ல, தூய தமிழ். புரியுதா? புரியுது மணி, ஆனா புரிய மாட்டேங்குது எனக்கு. புரியுதா? புரிய மாட்டேங்குதா? மணி, நீ தூய தமிழ்னு சொன்னது புரிஞ்சுது, ஆனா அது பேசுறப்ப புரிய மாட்டேங்குது. சரி சரி, அதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்க அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க தமிழ் டீச்சர் தான். நல்லா உட்கார வச்சு டெய்லி சொல்லி கொடுப்பாங்க, கத்துக்கங்க. ஆமால, சரி சரி பாரு, நானும் ஃபுல்லா கத்துக்கிட்டு உன்கிட்ட எப்படி பேசுறேன் பாரு. பேசுங்க பேசுங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு தானே நான் இருக்கிறேன். அதனால தூய தமிழ்லயே நம்ம காதல் வார்த்தைகளில் பேசிக்கொள்வோம்.